அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 3ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பேட்டர்ஃபில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உயிர்ம விவசாயத்தில் சிறந்து விளங்கும் 3 பேருக்கு நம்மாழ்வார் விருது வழங்கினார் முதல்வர் அப்படிங்கிற செய்தி. என்னென்னா, இந்த உயிர்ம அப்படிங்கிற விருது விவசாயத்தில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் ஐயா பேரில் 2025ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கியிருக்காங்க. இந்த உயிர்ம அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கலைச்சொற்கள், வேளாண் சார்ந்த கலைச்சொற்களில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அப்படின்னு கேட்பாங்க. ஆர்கானிக்னா என்னென்னா உயிர்ம அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆர்கானிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா உயிர்ம அப்படிங்கிறத கலை சொற்கள் சார்ந்து படித்து வச்சுக்கோங்க. இந்த விருதை பொறுத்தளவில் முதல் பரிசு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பத்குமார் அவர்களுக்கு முதல் பரிசாகவும், 2ஆம் பரிசு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் அவர்களுக்கும், 3ஆம் பரிசு காளிதாஸ் அவர்களுக்கும். ஸோ 3 பேர் கொடுத்துருக்காங்க. 3 பேரோட நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பத்குமார் அவர்கள், ஜெகதீஷ் அவர்கள், அப்புறம் காளிதாஸ் அவர்களுக்கு விவசாயத்திற்கான வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா பேரில் இந்த விருதை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு விஷயம் கோட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பட்ஜெட்டில் இந்த வருஷத்துக்கான அந்த பட்ஜெட்டில் பூமாலை வணிக வளாகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. இந்த பூமாலை வணிக வளாகம் அப்படிங்கிறது என்னென்னா, இயற்கை விவசாய முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை சந்தைப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த பூமாலை வணிக வளாகம் உள்ளிட்ட வசதிகள் கட்டித்தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உழவர் சந்தைன்னு ஒன்று இருக்குது. உழவர் சந்தை என்னென்னா, இந்த கிராமங்களில் விளையிற பொருட்களை நேரடியாக விற்பனை செய்கிறதுக்கான வணிக வளாகம் தான் இந்த உழவர் சந்தை. அதே மாதிரி இந்த பூமாலை வணிக வளாகம் இது இயற்கை விவசாய முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு செய்தித்தாள் பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அவர்களால் கடந்த 1937ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் நிறுவனம் சார்பில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை வெளியிடப்பட்டு வந்தது. இதில் 5000க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்குதாரர்களாக இருந்திருக்காங்க. இது 2008 மூடப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்னா, இந்த நேஷ்னல் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகை ஜவஹர்லால் நேரு அவர்களால் வெளியிடப்பட்டு வந்தது அப்படிங்கிற மாதிரி நேருவால் கடந்த 1937ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு வெளியிடப்பட்டு வந்தது. இதில் 5000 சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்குதாரர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தில் முறைகேடு நடந்ததாக செய்தியாக கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்க்கணுமோ பார்த்துருக்கோம். அடுத்ததாக விழிஞ்சம் துறைமுகம். இந்த விழிஞ்சம் துறைமுகத்தை பொறுத்தளவில் கூடுதலாக ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, இந்த விழிஞ்சம் துறைமுகத்தில் கடல் அலை மூலமாக உற்பத்தி செய்கிறாங்க. இதை தான் ஸ்கூல் புக்கு டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. கடல் அலைகள் மூலம் மின் உற்பத்தி செய்யும் இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த விழிஞ்சம் இதில் தான் இருக்குது. இது ஸ்கூல் புக்லேயும் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர்லேயுமே கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்லேயுமே இந்த விழிஞ்சத்துக்கு கடல் அலை மூலமாக மின் உற்பத்தி செய்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. இந்த வகையில் விழிஞ்சத்தோட அடுத்த ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த துறைமுகம் தான். இது சர்வதேச கடல் எல்லைக்கு 10 நாட்டிக்கல் மைல் தொலைவிலே இருக்கிறது. அப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டடு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிக ஆழம் கொண்டது. ஸோ இந்த வகையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இது கொண்டு இருக்கிறதுனால இது பாருங்கள், மெயினாக முதலாவது தானியங்கி துறைமுகமாக இதை கருதுகிறேன். முதலாவது தானியங்கி துறைமுகமாக இதை கருதுகிறாங்க. முதலாவது தானியங்கி துறைமுகம். இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 8867 கோடி. இது எப்போ தொடங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2015 தொடங்க ஆரம்பித்து இப்போ கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா, இது 75% இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் நடவடிக்கை அப்படின்னா, டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுங்கிறது வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அந்த சரக்குகள் நேரடியாக இலங்கைக்கு போய் அங்கேருந்து வெளிநாடுகள் போயிட்டு இருந்துச்சு. இனிமேல் அது தேவையில்லை, எல்லாமே கேரளா வழியாகவே அந்த அரபு கண்ட்ரிஸ்க்கோ யூரோப் கண்ட்ரிஸ்க்கோ நம்ம ஷிப்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால் வெளிநாடுகளுக்கு போயிட்டு இருந்த வருவாய் இனிமேல் இந்தியாவுக்கு கிடைக்க இருக்கும். இது கேரளாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே இது ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த துறைமுகம் பார்த்திங்கன்னா பொது மற்றும் தனியார் ஒப்பந்தம், இதை பிபிபின்னு சொல்லுவாங்க. ஸோ பொது மற்றும் தனியார் ஒப்பந்த அடிப்படையில் இது அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கூடுதல் சிறப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்றுக்கே நிறைய பார்த்தோம், இன்றைக்கி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டோட அந்த மாநகராட்சிகளோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. சென்னை மாநகராட்சி உட்பட 25 மாநகராட்சிகள் இருக்குது. 137 நகராட்சிகள், 487 பேரூராட்சிகள் என மொத்தம் 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளன. சென்னை மாவட்டம் நீங்களாக 37 மாவட்ட ஊராட்சிகள் மற்றும் 388 ஊராட்சி ஒன்றியங்கள், 12482 கிராம ஊராட்சிகள் என 12907 ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை உள்ளடக்கிய மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகள்
இந்த பதவி இருக்குது, 1.25 லட்சம் பதவி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நேரடியாக ஸ்டாட்டிக்காக கேட்கணும் அப்படின்னா இந்த மாநகராட்சிகள் எண்ணிக்கை என்ன, நகராட்சிகள் எண்ணிக்கைன்னு கேட்கலாம், இல்லை பொறுத்துக்கையில் கொடுத்து கேட்கலாம். தற்போதைய தமிழ்நாட்டின் நகராட்சிகளோட மாநகராட்சிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரூப் 1 இன்டர்வியூவில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டோட பரப்பளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் தெரியல அப்படிங்கும்போது, நீங்கள் இந்த மாதிரி குரூப் 1 சர்வீஸில் போகும்போது அந்த தமிழ்நாட்டோட எல்கை தெரியல அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்டோட அந்த எல்கைகளும் கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறத இந்த மூலம் சொல்ல வரேன். என்னென்னா, தமிழ்நாட்டோட எல்கையை கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த மாதிரி கேள்விகளும் கேட்கப்படலாம் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டினோட இது. இப்போ இந்த வகையில் இவ்வளோ ஊராட்சிகள் இருக்குது. இப்போ கிராம ஊராட்சிகளை பொறுத்தளவில் நம்ம ஸ்கூல் புக்கு டேட்டா படி 12,525 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் 12,482 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்ற இறக்கங்கள் குறையலாம் கூடலாம். ஸோ அப்பப்போ வருதுனால கரண்ட் டேட்டா படி என்ன இருக்கோ அப்படிங்கிறது மெயினாக எனக்கு தெரிஞ்சு மாநகராட்சிகள் அப்படிங்கிறது மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. சென்னை உட்பட 25 மாநகராட்சிகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் டைட்டன் பூங்கா இங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 4. தனியார் பங்களிப்போட ஓசூரில் பார்த்தீங்கன்னா டைட்டன் வனம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. என்ன டேயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச பூமி தினத்தை கொண்டாடும் வகையில் தமிழ்நாட்டின் ஓசூரில் உள்ள தொரப்பள்ளியில் டைட்டன் வனம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஒருங்கிணைந்த காடுகளை வளர்க்கலுக்கும் முக்கிய முயற்சியாக திட்டம் தொடங்கப்படுவது. சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலைமையில் இந்த டைட்டன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து டைட்டன் வனம் அப்படிங்கிறத தனியார் பங்களிப்பில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் பெயர் பலகை வைப்பது குறித்து வணிகர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஆணை பிறப்பித்திருக்காங்க. என்னென்னா, தமிழகத்தில் உள்ள கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் பேர் மெயினாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தமிழ் பெயர் பலகை. இதில் இந்த நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அரசோட விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அரசோட விளம்பரங்கள், அரசோட அந்த அலுவலகங்கள் எழுதியிருக்கப்பட்ட எழுத்துக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து இலக்கண பிழை இல்லாமல் எழுதணும். ஸோ நம்மளுக்கு இலக்கணம் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமாக கூட இருக்கலாம். என்னென்னா, ஒருவேளை அந்த இதில் ஏதாவது இலக்கண பிழை ஏற்படும் போது அது அரசுக்கும் கலங்க விளைவிக்கும். ஸோ துறை ரீதியாகவும் அது பிரச்சனையாகும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இலக்கணம் படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் படிங்க. ஸோ அதை நம்ம அதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தோம் அப்படின்னாலே அது நல்லபடியாக நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும். அந்த மாதிரி இதுவும் அதை தான் சொல்ல வருது. அரசோட இதுவும் பார்த்திங்கன்னா தமிழ் பெயர் பலகைகள் ஏன் அப்படின்னா அந்த வாசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழையும் அது மூலமாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, பொது அறிவில் வந்து இன்றைக்கி ஜப்பானோட ஒரு விவசாய தொழில்நுட்பம் பற்றி கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக உலகெங்கும் ஆராய்ச்சிகள் நடைபெற்று வரும் வேளையில் நைரோபியில் 30 நாடுகள் 2500 விஞ்ஞானிகள் பங்கேற்ற மாநாடு நடைபெற்றது. அப்போது புதிய முறை விவசாயம் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் ஜப்பானின் டோக்கியோவில் பார்த்திங்கன்னா பசோனா அப்படிங்கிற பெயரில் 0.2 என்ற பெயரில் நிலத்தடி விவசாய ஆராய்ச்சி பண்ணி அமைக்கப்பட்டது. அங்கு செயற்கை வெளிச்சம் ஊட்டச்சத்தில் நெல் விளைவித்து ஆராயப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்தும் விவசாயம் சார்ந்து இருக்கிறதுனால இது பாருங்கள், இதோட பேர் வந்து பசோனா 02. இது எந்த நாடு அப்படின்னா ஜப்பானில் உள்ள டோக்கியோவில் இந்த ஆராய்ச்சி பண்ணை அமைக்கப்பட்டு இந்த செயற்கை வெளிச்சத்தின் மூலமாக ஊட்டச்சத்தில் வந்து நெல் விளைவித்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஜப்பானை பொறுத்தளவில் டெக்னாலஜியில் பயங்கர அப்டேட்டடாக இருப்பாங்க. இப்போ வந்து விவசாயத்துலேயும் புதுசாக இது பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக இந்த போர் பயிற்சியை பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னா, உத்தரப்பிரதேசத்தோட கங்கை விரைவு சாலையில் பார்த்திங்கன்னா ரஃபேல், சுகோய் உட்பட போர் விமானங்கள் வந்து தீவிர பயிற்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த போர் பயிற்சி பார்த்திங்கன்னா அதாவது எக்ஸ்பிரஸ் வேலையே போர் விமானங்களை இறக்கியிருக்காங்க. இது எப்போன்னா இந்த உலகப்போர் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹிட்லரோட இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அட்மின் வந்து
அவங்க நாட்டில் வந்து போடுற ரோடுகள் எல்லாமே அந்த ஃப்ளைட் இறங்குற மாதிரி தான் போடுவாங்க. ஏன்னா போர்க்காலங்களில் அதை பயன்படுத்தும் விதமாக அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தோட கங்கை எக்ஸ்பிரஸ்வேல ஃப்ளைட்டை இறக்கி பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் முக்கியமாக நம்மளோட இந்தியாவோட வான்வழி விமானங்களான ரஃபேல் சுகோயை வந்து அதில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.